ஒரு அழகான காட்டுல ஒரு ஒத்தை பனைமரம் இருந்துச்சு. அந்த பனைமரத்துல முதல் முறையா நிறைய பனங்காய்கள் வந்திருந்துச்சு. அந்த பனங்காய்களோட வாசம் காட்டு முழுவதும் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு பச்சை நிற பேய் ஒண்ணு வந்துச்சு. அந்த பேய் காடு வழியா பறந்துகிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல பேயோட கண்களுக்கு அந்த பனைமரம் தென்பட்டுச்சு. பனம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பனம்பழத்தோட வாசம் வேற ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த பேய் மெதுவா பனைமரத்தோட பக்கத்துல வந்துச்சு. பிறகு அந்த பேய் பனைமரத்துல இருந்த பனம்பழங்களை பறிச்சு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுச்சு. வயிறு நிறைய சாப்பிட்ட பேய் அந்த பனைமரத்தோட பக்கத்துல இருந்த அத்தி மரத்துல உட்கார்ந்து ஓய்வெடுத்துச்சு. அந்த நேரத்துல அந்த பக்கமா ஒரு புறா பறந்து வந்துச்சு. இந்த மரத்துல எப்படா பழங்கள் பழுக்கும்னு நான் காத்துக்கிட்டே இருந்தேன். வாசனை வேற ரொம்ப அற்புதமா இருக்கு. இன்னைக்கு இந்த பழங்களை சாப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்ன அந்த புறா ரொம்ப சந்தோஷமா பனைமரத்துல இருந்த பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த அந்த பேய்க்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இது எனக்கு மட்டும் சொந்தமான மரம் அப்படின்னு சொன்ன அந்த பேய் ஒரு பனங்காயை எடுத்து அப்படியே புறா மேல எரிஞ்சது. பனங்காய் தான் மேல பட்டதுமே புறா அந்த உயரமான மரத்துல இருந்து டொப்புன்னு கீழே விழுந்துடுச்சு. அப்படி விழுந்த புறா அந்த இடத்துலயே இறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி எந்த பறவைகள் பனம்பழங்களை சாப்பிட வந்தாலும் அந்த பேய் பனங்காய அந்த பறவைகள் மேல தூக்கி போட்டு அவங்கள கொன்னுடும். பனைமரத்தோட பக்கத்துல யாரு போனாலும் அவங்க உயிரோட திரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற செய்தி காடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. இதனால பறவைகள் எல்லாரும் அந்த பனைமரத்தோட பக்கத்துல போறதுக்கே ரொம்ப பயந்தாங்க. தான் பொண்ணு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போன மீனுக்குருவி இந்த விஷயத்த ராணி காகத்துக்கிட்ட சொல்லுச்சு. ஒருவேளை அந்த பனைமரத்துல பேய் இருக்குமோ? நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ராணி. ஆனா எனக்கு உறுதியா எதுவும் தெரியாது. நாம எல்லாரும் இந்த நேரத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது. ஆமாமா மீனு, நீ ரொம்ப சரியா சொன்ன. இனிமே தப்பி தவறி கூட அந்த இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். பிறகு அந்த ரெண்டு பறவைகளும் அவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. அப்படியே காட்டுல ராத்திரி நேரம் வந்துச்சு. ராணிக்காகவும் தான் குடும்பத்துக்கு கூட ரொம்ப சந்தோஷமா தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா குழந்தை ராஜுவுக்கும் தூக்கமே வரல. ராஜு அந்த பனைமரத்தை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஜோ தான் அப்பா அம்மாவுக்கு தெரியாம மெதுவா வீட்டோட கதவை திறந்து மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போனா. ராஜுவோ ஜன்னல் வழியா மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள எட்டி பார்த்தான். வீட்டுக்குள்ள சாராவும் மீனுக்குருவியும் ரொம்ப நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சாரா, சாரா எழுந்துரு. சாரா, நான் ராஜு வந்திருக்கேன். அட, என்ன ராஜு இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்திருக்க? உனக்கு என்ன வேணும்? சாரா, மெதுவா பேசு. உங்க அம்மா எழும்பிட போறாங்க. சாரா, நான் அந்த ஒற்றை பனை மரத்தோட பக்கத்துல போறேன். நீயும் என் கூட வரியா? அச்சச்சோ, என்ன ஒற்றை பனை மரமா? நாங்க வரவே மாட்டேன்பா. அங்கதான் பேய் இருக்குன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க. ஐயோ சாரா, அது நம்மளை ஏமாத்துறதுக்கு எல்லாரும் சொல்ற கட்டுக்கதை. அந்த பனை மரத்தோட பழங்கள் ரொம்ப ருசியா இருக்கும். அதை யாரும் சாப்பிட கூடாதுன்னு தான் இப்படி கதை கட்டுறாங்க. குழந்தை சாராவும் ராஜு சொன்னதை நம்பி ஒரு சாக்கு பையை எடுத்துக்கிட்டு அந்த ஒற்றை பனை மரத்தை நோக்கி பறந்து போனாங்க. ரெண்டு சின்ன குழந்தைங்களும் தன்னை நோக்கி வரத அந்த பேய் பார்த்துச்சு. பெரிய பறவைகளே என்கிட்ட வர்றதுக்கு பயப்படுவாங்க. பாவம், இந்த ரெண்டு சின்ன குழந்தைகளும் இன்னைக்கு அநியாயமா சாக போறாங்க. அதே நேரத்துல பனைமரத்தோட பக்கத்துல வந்த ரெண்டு குழந்தைங்களும் அங்க இருக்கிற பனைப்பழங்களை ரொம்ப வேகமா அவங்க கொண்டு வந்த பைக்குள்ள போட்டுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த பேய் தன்னோட கைய ரொம்ப பெருசா நீட்டுச்சு. அப்படி நீட்டின பேய் ராஜுவையும் சாராவையும் பிடிச்சிடுச்சு. அச்சச்சோ, எல்லாரும் சொன்னது உண்மைதான். இங்க பேய் இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எங்களை கொன்னுடாதீங்க. நாங்க சின்ன குழந்தைங்க. எங்களை தயவு செஞ்சு விட்டுடுங்க. சின்ன குழந்தைங்க செய்யற வேலையா இது? இந்த மரத்துல இருக்கிற பனம்பழங்களை நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். பேயே, நீங்க தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க. இந்த பனைப்பழங்களை விட சுவையான உணவுகளை நாங்க உங்களுக்கு தரோம்.
சாரா எப்படி சொன்னதுமே அந்த பேய் 2 குழந்தைங்களையும் கீழே விட்டுடுச்சு. ஏய் குழந்தை, நீ சுவையான உணவு தரேன்னு சொன்னனால உன்னை விடுறேன். நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள நீ எனக்கு சுவையான உணவுகளை கொடுத்தாகணும். அப்படின்னு சொன்ன அந்த பேய் சாராவையும் ராஜுவையும் வீட்டுக்கு போக சம்மதிச்சது. 2 குழந்தைங்களும் உயிர் பிழைச்சா போதும்னு அங்க இருந்த பனம்பழங்களை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா தங்களோட வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. ராணிக்காகவும் தான் வீட்டுக்குள்ள பனம்பழங்கள் இருக்கிறத பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஏ ராஜு, இங்க வா. இங்க எப்படி பனம்பழங்கள் வந்துச்சு? தான் அம்மா இப்படி கேட்டதுமே ராஜுக்காகவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. அட பாவி ராஜு, உன்னை அந்த ஒற்றை பனை மரத்தோட பக்கத்துல போகாதேன்னு தானே சொன்னேன். ராணி ராணி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ராணி. நீ பேசாம இந்த பனப்பழங்களை எல்லாம் எடுத்து மீன்குருவியோட வீட்டு முன்னாடி போட்டுட்டு வந்துடு. அந்த பேய் நிச்சயமா பனப்பழங்களை தேடி வரும். ஆமாமா காலு, நான் இப்பவே இதை செய்யறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் அந்த மூட்டையை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பிறகு யாருமே பார்க்காத நேரம் மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி அந்த பனங்காய் மூட்டையை வச்சுக்கிட்டு ரொம்ப வேகமா தன்னோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல மீனுக்குருவியோ தான் வீட்டுக்குள்ள பனங்காய்கள் இருக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்ன இது? நம்ம வீட்டுக்குள்ள பனங்காய்கள் எப்படி வந்துச்சு? உண்மையை சொல்லு சாரா, என்ன நடந்தது? அம்மா இப்படி கேட்டதுமே சாராவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. நல்ல வேலை சாரா, நீ உயிரோட வீட்டுக்கு திரும்பி வந்த. இனிமே எக்காரணம் கொண்டும் நீ அந்த ஒற்றை பனைமரத்தோட பக்கத்துல போகவே கூடாது. சரிம்மா, நான் இனிமே அந்த பனைமரத்தோட பக்கத்திலேயே போக மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அப்படியே சாயங்கால வேலை வந்துச்சு. சாயந்தர நேரத்துல காடு முழுவதும் கருமேகங்கள் சூழ்ந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல ரொம்ப பலமா அடைமழை பெய்ய ஆரம்பிச்சது. மீனுக்குருவியோ சாரா எடுத்துட்டு வந்த பனம்பழத்துல சுவையான பலகாரங்களை சுத்திக்கிட்டு இருந்துச்சு. அந்த பலகாரத்தோட இனிமையான வாசம் காடு முழுவதும் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆஹாஹா, என்ன அருமையான நறுமணம். இந்த நறுமணம் எங்கிருந்து வருதுன்னு நான் பார்த்தே ஆகணும். அப்படின்னு சொன்ன அந்த பேய் அந்த நறுமணத்தை முகர்ந்தபடியே பறந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே பேய் மீன்குருவியோட வீட்டுக்கு வந்துச்சு. ஜன்னல் வழியா மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள அதை எட்டி பார்த்துச்சு. இந்த பலகாரம் தான் இப்படி மணக்குது. இதை இப்பவே நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்ன அந்த பேய் ஜன்னல் வழியா தன்னோட கைய நீட்டுச்சு. கொதிக்க கொதிக்க இருந்த பலகாரத்தை எடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவியோட வீட்டு முன்னாடி உட்கார்ந்து பேய் அந்த பலகாரங்களை சாப்பிடுது. எனக்கு தினம் இந்த பலகாரம் சாப்பிட கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். பிறகு அங்கிருந்து பறந்து மறுபடியும் ஒற்றை பனைமரத்தோட பக்கத்துல போயிடுச்சு. இது எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள இருந்த குழந்தை சாரா பாத்துக்கிட்டு இருந்தா. அப்பாடா, இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு. பனம்பழத்தை விட அந்த பேய்க்கு பணியாரம்னா ரொம்ப பிடிக்குது. அம்மா வாரத்துக்குள்ள இந்த பணியாரத்தை கொண்டு போய் அந்த பேய்கிட்ட கொடுத்துடணும், இல்லைன்னா அது என்ன கொன்னுடும். அப்படின்னு சொன்ன சாரா தான் வீட்டுல இருந்த பணியாரங்களை ஒரு மூட்டையில எடுத்துக்கிட்டு ஒற்றை பனை மரத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல காட்டுல மழையும் ஓஞ்சிருந்துச்சு. ஏய் சின்ன குருவி, சொன்னபடியே வந்துட்டியே. ஆமா, அந்த முட்டையில என்ன வச்சிருக்க? அந்த பணியாரத்தை பேய்க்கு சாப்பிட கொடுத்துச்சு. அத சாப்பிட்ட பேய்க்கும் பணியாரம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேய் சாராவுக்கு நிறைய பனம்பழங்களை கொடுத்து அனுப்புச்சு. வீட்டுக்கு வந்த சாரா தான் அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னா. அன்னில இருந்து மீனுக்குருவி சாரா கொண்டு வர பனம்பழங்களை வச்சு விதவிதமான பணியாரங்களை தயார் பண்ணுச்சு. சாராவும் அந்த பணியாரத்தை எடுத்துக்கிட்டு பேய்க்கு கொண்டு போய் கொடுப்பா. பேயும் அத ரொம்ப சந்தோஷமா சாப்பிடும். அதுக்கு பதிலா பேய் நிறைய பனம்பழங்களை சாராவுக்கு கொடுக்கும். அந்த பனம்பழங்களை சாராவும் மீனுக்குருவியும் மார்க்கெட்ல கொண்டு போய் விற்பாங்க. பேயும் அன்னில இருந்து எந்த பறவைகளையுமே காயப்படுத்தாம எல்லா பறவைகள் கிட்டையும் நண்பனா பழக ஆரம்பிச்சது. Like and subscribe my goodies.